உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இல்லை நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. லைக் மித்தாலஜி கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபீல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த பார்ட் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அது இது பார்த்துட்டு கூட அதை போய் பார்க்கலாம். அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அது இருந்தால் அந்த கான்செப்ட் புரியும், அவ்வளோதான். மற்றபடி அது பார்த்தா தான் இது தெரியும்ன்ட்டு அப்படி கிடையாது. ருக்மணி வசந்தை ஏற்கனவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏஸ் மദ്രാசி இதெல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டான கேரக்டரில் பார்த்தோம். இப்போது இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அது ஃபீல்? அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆனால் கெஸ் பண்ண முடியும். இது இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். பட் மாறும்போது மாசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டான்ஸு ஃபைட் அந்தளவுக்கு வரல. பட் இருந்தாலுமே பார்க்க ஓரளவுக்கு விஷுவலாக நல்லாவே கொண்டு வந்துட்டாங்க. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இருக்குது. நான் 2-3 ப்ரீ கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சீக்வன்ஸ் வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. அவர் சொல்ல வேணாம், டைரெக்ஷன்லேருந்து ரைட்டிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே காந்தாரா பார்ட் 1 ஒரு பெரிய ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. இந்த படம் வந்து சாப்டர் 1 வந்து 1000 crores அடிக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆஸ் ஆடியன்ஸாக படம் பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா அந்த மித்தாலஜி கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம பாகுபலிலையுமே அது மாதிரி தான். இப்போ காந்தாரா 1 அந்தளவுக்கு இருக்காது. பட் இது வந்து முழுக்க அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தெரியல, ஷுவராக சொல்ல முடியல. பட் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே ரொம்ப கேப்டிவாக இருந்தது. அப்புறம் ட்விஸ்ட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா தான் இருந்தது. காந்தாரா படத்தோட பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இது வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடி அவங்களுடைய கதை, அவங்களுடைய கலாச்சாரமாக இன்னும் சொல்கிற மாதிரி இருக்கும். டெஃபினிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா? கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அவருடைய ஆக்டிங் வந்து நம்மளுக்கு கண்ணு அங்கே இங்கே போகலை, அப்படி அவரையே பார்க்குற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அது எவ்வளோ பிடிச்சிருந்தது? ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்பயும் அதுதான் சொல்கிறல்ல, அது ஒரு பார்ட் ஆஃப் தட் மூவி. அவங்க அந்த மாதிரி அவங்க ஒரு ட்ரான்ஸில் போயிட்டு பண்ணும்போது அது ஒரு டக்குன்னு நமக்கு அது ஆக்ஷன் சீக்வன்ஸுன்ற மாதிரி இருக்காது. அது ரொம்ப அந்த படத்தோட அது கலந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ட்விஸ்ட்டுன்னு நான் சொன்னேன்ல, அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது ரொம்பவே எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. ஏற்கனவே ஏஸ் மദ്രാசி இதிலலாம் அவங்கள வேறு மாதிரி ஒரு டோனில் பார்த்துருப்போம். இந்த டோனில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. லைக் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா திடீர்னு அந்த ட்விஸ்ட் அப்போது நம்ம ஷாக் ஆகிட்டேன். ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸுன்றதை விட என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. லைக் இங்கேயே ஆல்ரெடி கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கா அப்படின்றது வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப, அதாவது ஆடியன்ஸோடு எல்லோரும் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாத்துக்கும் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ரியலான அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ், ஆக்சுவலாக படம் ஃபீலிங் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேட்டரில் மஸ்ட் வாட்ச். ருக்மணியோட ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருந்தது? ஏஸ் மദ്രാസിலலாம் ஒரு சட்டிலான ஆக்டிங் பார்த்துருப்போம். இதில் வேறு மாதிரி இருக்குது. அது எவ்வளோ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? மദ്രാസിயை கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதுக்கும் இதுக்கும் ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஓவர். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் ஆல்ரெடி நம்ம பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இதாக பண்ணுறது, டிவைனாக பண்ணுறதுல ரொம்ப அப்படியே நமக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. சவுண்ட்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா ரியலாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் வர்றதுக்கு லீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட். காந்தாரா படத்தோட பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியுமா? அப்படிலாம் இல்லை. பார்ட் 1 பார்த்தா நானே நேற்று தான் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தேன். மேபி கனெக்ட் ஆகும்னா அது இல்லை. பார்ட் 1 ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பாஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. புரியும். படம் பார்க்கணும் தான். அந்த சவுண்ட் எஃபெக்ட் சூப்பர், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒரு லவ் போயிருக்கு, சாங்ஸ் போயிருக்கு, எல்லாமே ஈக்குவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து போரே அடிக்கல. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஸ்லோவாக மூவ் ஆகாமல் நல்லாயிருக்கு. படம் பார்க்கலாம். இப்போ எல்லாரும் கன்னட படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பார்க்கலாம். அது மற்றவங்களோட ஒப்பீனியன் பொறுத்துலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும்னா இப்போ உள்ளே போய் பாருங்களேன். அது கன்னட படமான்னு பார்க்கவே மாட்டீங்க. பிடிச்சிருக்கா பார்ப்பீங்க, அவ்வளோதான்.
இவர் தாங்க சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்ஷன்ஸு ஐ மீன் காந்தாரா உள்ளே வந்து இறங்கும் போது அது ஒரு வே ஆஃப் ஆக்டிங். ஏன்னா அது ஈஸி கிடையாது. கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அங்கே வந்து ஸ்கிரிப்டே எல்லாம் உடஞ்சிரும், பட்டு உடஞ்சிரும். நல்லா நடிச்சிருக்காங்க. காந்தாரா படத்தோட பார்ட் 1ல் இந்த பார்ட் 2 எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? அந்த கனெக்ட் பண்ண வேலாம் பிடிச்சிருக்கா? ஐ மீன் அதை பார்த்து தான் இது பார்க்க முடியும் அப்படிலாம் இல்லை. இது வந்து அந்த லெஜெண்டோட ஸ்டோரி மட்டும். அது நார்மல் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகிருந்தது, அந்த மாடர்ன் ஸ்டோரி மாதிரி வந்துருந்துச்சு. ரெண்டுமே கனெக்ட் இருந்தது. ஏன்னா காந்தாரா தாங்க மெயின் கான்செப்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்கள ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன அது பிட்ரையில் ஆகி அந்த பொண்ணு தான் வந்து எல்லாத்துக்கும் வேலை பார்த்து வச்சுருந்தது. எதிர்பார்க்கல. சாஃப்டான ஹீரோயினாக பார்த்துருப்போம். மதராசியில் பார்த்துட்டு வந்து ஆஹா மாலத்தியா அப்படியா அப்படின்னு நான் வந்தது. ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ன வந்து எப்படி சொல்கிறேன், யாரும் ரிவ்யூலாம் கேட்கல, ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு தான் வந்தேன். ஏன்னா ரிவ்யூ கேட்டால் ஸ்பாயில் பண்ணி விட்ருவானேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த பொண்ணு அப்படி இருந்துட்டு எண்டிங்கில் அப்படி மாறி மனசு ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு தான். ஏன்னா கடைசியில் ஓகே ஃபைன் நல்லா இருந்துச்சு அந்த மூவி. பார்ட் 3க்கான லீடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகி? கன்ஃபார்ம் பார்ப்பேன். கன்ஃபார்ம் திருப்பி இதே மாதிரி வந்துடுவேன். பார்ப்பேன் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது. உணர்ச்சிபூர்வமாக இருக்குது படம். நல்லா சூப்பராக உடம்புல அடி புல் அடிச்சு போச்சு. உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருக்கு? எதுவுமே எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்குது. உண்மையிலே அல்டிமேட் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி தான் படம். ஆமாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2வது படம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்ட் 3 வேறு வருது, பார்ட் 2 வேறு வருது, இன்னொரு 3 வேறு வருது. இன்னும் நல்லா எதிர்பார்க்குறேன் அதையும். இப்போது இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எதாவது கண்டினியூட்டி காட்டுறாங்களா? காந்தாராக்கும் இப்போ காந்தாரா 1க்கும் அந்த விஷயங்கள் 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டு நான் அதில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு படம். அதனால தான். ஆனால் பயங்கரமாக இது படம் பயங்கரம். எதிர்பார்த்து வந்து எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நல்லா அதே தான் நம்ம ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான். அதை எப்படி முடித்தாங்க அதோட தொடர்ச்சி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. காந்தாரா படத்தோட பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஆமாம், பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியும். சாப்டர் அதுக்கு முன்னாடி நடந்த சீக்வன்ஸ் தானே இது. அதை பார்த்துருந்தா தான் இது என்ன நடக்குன்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச சீன் பர்டிகுலராக அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ்னால் அந்த சாமி சீக்வன்ஸ் தான். கடைசியில் அந்த சிவன் வர்றது எல்லாமே அது நம்ம சொல்லலாம். நல்லா இருக்கா? ஓகே நல்லா இருக்கும். ஓகே நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். நான் எதிர்பார்த்தலாம் இல்லை, நார்மலாக தான் வந்தோம். என்டர்டெயின்மெண்ட் தான். பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே தான். காந்தாரா படத்தோட பார்ட் 1 பார்த்தா தான் சாப்டர் 1 பார்க்க முடியும். இல்லை நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். 2 வந்து இது வந்து சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிங்க் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே சாப்டர் 1க்கு வந்தீங்கன்னா புதுசாக பார்க்கறவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது. எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு என்ன இதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சிங்க் பண்ணிக்க முடியும். நல்லா தான் இருக்குது. ஓகே. கன்னட படம் தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது? அந்த வாய்ஸ் டப்பிங் அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் அது நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் நம்ம பார்க்குறப்ப உள்ளக்கே தான் அது நல்லா சூப்பராக தான் இருக்குது. பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி மேனேஜ் பண்ணாருன்னு இல்லை. டேரக்ஷனும் இது எப்படி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகே. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. பெட்டராக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே. அந்த லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் அது சூப்பராகவே இருந்தது. அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி சீனும் நல்லாவே இருந்தது. அந்த ஓல்டேஜ் மூவி மாதிரியே தெரியல. நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக என்னென்ன கொடுக்கணுமோ அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே நல்லா இருக்குது. சவுண்ட் பிஎஃப்எக்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. சவுண்ட் அதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே பார்க்கலாம். அது அந்த இவங்க ஃப்ளூட் வாசிக்கிற ட்ரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே. அந்த கடைசி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸே நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே தான் நல்லா தான். பார்ட் 3க்கான லீடு கொடுத்துருக்காங்க. ஆமாம் அது ஃபுல்லாக எதுவும் சொல்லலை. அது அவங்க பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபுல்லாலாம் எதுவும் சொல்லலை. ஆர்ஜின் மட்டும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பிஜிஎம்லாம் அதே பிஜிஎம் தான் இருக்குது. காந்தாரா பிஜிஎம் வந்த மட்டும் தான் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. மற்றபடி நல்லா இருக்குது. அவளோட சாமியோட அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே சேம் தான். எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரே ஒரு சிஸ்டர் கேரக்டர் மட்டும் ஆடாக இருக்குது அந்த சாமியில் வந்து. ஏன்னா அந்த லேடிஸை ஹீரோனியை கொள்றதுக்காண்டி அது வந்து டபுள் ஆகிட்டு மாதிரி. முனி பாட்டில் அந்த ட்ராவலான்ஸ் மாறுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பாடியில் வந்து ஒன்றாகும் வந்துட்டு அந்த லேடி கெட்டப் மாதிரி வந்துட்டு அந்த ஹீரோனியை கொள்றதுக்கு மட்டும். மற்றபடி நார்மல் தான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிடுச்சு? எந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க படம் பார்க்க வந்தோம் அவ்வளோதான். காந்தரான்றாலே ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு வைப் ஆயிடுச்சுல. சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்காண்டே வந்தது அவ்வளோதான். ஷெட்டியோட டேரக்ஷனில் அவரோட ஆக்டிங்கை வந்து அது எப்படி கன்வே பண்ணியிருக்காரு? கன்வே ஆகுது எல்லா விஷயம்? எல்லா கன்வே ஆகுது மேடம். சில பக்காவாக இருக்குது அவ்வளோதான். முடிஞ்சு பார்க்கலாம் ஒரு தடவை.